அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனிதர்கள் கல்வியை வெறும் புத்தகத்தை கொண்டு கற்றுக்கொள்வதற்காக கல்வி இல்லை. கல்வி என்பது அனைத்து விஷயங்களிலும் உள்ளது. ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அனுபவமே ஒரு கல்வியாக இருக்கின்றது. நாம் சிறுவயதிலிருந்து பெரியவர்களாக ஆகும் வரை நாம் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களும் கற்றுக்கொள்வதற்காகவே தான் இருக்கின்றது. ஒரு விவசாயத்தில் செய்கின்ற நெல் அறுவடை அல்லது ஒரு கிணற்றில் இருக்கின்ற மீனை நாம் பிடிக்கின்றோம். விவசாயம் செய்யும் பொழுது நெல்லை அறுவடை செய்கின்றோம். ஒரு மரத்தை நடுகின்றோம். பூமியை உழுது அந்த பூமியில் இருக்கின்ற அந்த விளைச்சல் நிலங்களை உருவாக்குகிறோம். இவைகள் அனைத்தும் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. வானத்தில் பார்க்கின்ற மேகங்கள், வானத்தில் தெரிகின்ற சூரியன், நிலவு, இதை அனைத்தும் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது. இவை அனைத்தும் புத்தகத்தை கொண்டுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியலையும் சமூகத்தையும் கணினி ஆகிய இந்த அறிவியல் கணினித்துவத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு புத்தகம் மட்டும் தேவையில்லை. அனைத்து கல்வியையும் அனைத்து பாடத்தையும் நாம் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அனுபவம் எப்படி வரும்? நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சிநேகிதர்கள், நண்பர்கள் ஆகியவர்களுடன் சேர்ந்து நாம் பழகும் பொழுது 15 வயது வரைக்கும் நாம் இந்த உலகத்தை அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதை தான் சிறந்ததாக இருக்கின்றது. பாடசாலையில் சென்று பள்ளிக்கு சென்று நாம் புத்தகத்தை படித்து ஆசிரியர்களை கீழ்ப்படிந்து நடப்பது மட்டுமே கல்வியாக இருப்பதில்லை. நாம் கல்வியை வேறு விதமாக அணுக வேண்டும். கல்வியை ஒரு சுற்றுச்சூழலை கண்டு ரசித்து அதன் மூலமாக நாம் கல்வியை கற்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய அனுபவம் அதிகமாகின்றது, நம்முடைய அறிவு மேம்படுகிறது. நம்முடைய அந்த அறிவை கொண்டு நாம் எதிலும் வெற்றி பெறலாம். இன்ஷா அல்லாஹ் நாம் கல்வியை இப்படி கற்பதற்காக முயற்சி செய்வோமாக. சிறு வயதிலிருந்தே நாம் இதனை செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. ஆமீன்.